பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராம பரசுராம ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மகாவிஷ்ணுவுக்கு திடீரென்று ஒரு ஆசை வந்தது. நம்மளும் சிவலிங்கம் லிங்க சொரூபமாக காட்சி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஏற்பட்டது. உடனே நேராக சிவபெருமான்கிட்ட போய் நானும் லிங்க சொரூபமாக காட்சி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட சொன்னார். உடனே சுவாமி சொன்னார், அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுப்பா, வேண்டாம், நீ மகாவிஷ்ணுவாகவே இரு, அதுவே உனக்கு போதுமானது அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் இந்த லிங்க ரூபம் எடுக்க வேண்டும் என்று இந்த மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப ஆசை. அதனால் என்ன பண்ணாரு, சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். இறைவனுடைய நாமத்தையே ஜெபித்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக, லிங்க முகமாக தான் மாற வேண்டும் என்பதற்காக கடுமையாக தவம் இருந்தார். சிவபெருமானுக்கு இந்த தவத்தினுடைய வலிமையினால் என்ன செய்வதென்று தெரியாமல் உடனே சிவபெருமான் தோன்றி ஒரு லிங்க சொரூபத்தை காண்பித்து, இந்த லிங்க சொரூபத்தை நோக்கி தவம் இருந்து வா, அப்படி தவமிருந்து வருகின்ற பொழுது உனக்கு லிங்க ரூபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். உடனே மகாவிஷ்ணுவும் சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய தவத்தை ஒரு நதிக்கரையினிலே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது திருஞான சம்பந்தர் அங்கே வருகிறார். தூரத்தில் நின்று பார்க்கிறார், ஒரு லிங்க சொரூபம் தெரிகிறது. இந்த லிங்க சொரூபம் தெரிந்தவுடனே அவரை பற்றி பாடுகிறார். சுவாமிதான் அங்கே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு அந்த சுவாமியை பற்றி மனம் உருகி பாடிக்கொண்டிருக்கிறார். அப்படி பாடுகின்ற பொழுது அந்த உடம்பானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து லிங்க சுரூபத்தை அடைந்ததாம். அந்த லிங்க சுரூபத்தை அடைகின்ற பொழுது கடைசி பாடலை பாடுகின்ற பொழுது இந்த பாதம் மட்டும் கரையாமல் நின்று விட்டதாம். அதனால் அந்த திருக்கோயிலுக்கு சென்றால் அந்த பாதத்தை கருவறையில் பார்க்கலாம். மகாவிஷ்ணுவனுடைய பாதத்தை கருவறையில் பார்க்கலாம். காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் பிள்ளையார் பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஓத உருகீஸ்வரர் அப்படிங்கிற நாமத்தோடு அந்த சிவாலயம் அமைந்திருக்கிறது. இந்த சிவாலயம் மிக பழமையான, மிக முக்கியமான சிவாலயம். மனமுருகி வேண்டுபவருக்கு வேண்டிய பலன்களை தரக்கூடிய சிவாலயம். அந்த சிவாலயம் சென்று நீங்களும் அந்த இறைவனை வழிபாடு செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.